இந்த கோழிய பார்த்தீங்களா? எவ்வளோதான் இத ஆட்டுனாலும் இதோட தல மட்டும் எப்படி இவ்ளோ ஸ்டேபிளா இருக்கு? இது எப்படி ஒர்க் ஆவுது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன? அத தான் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. இன்ட்ரஸ்டிங்கான சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கோழி மாதிரியான பறவைகள் தன்னோட கண்கள பொதுவா 2 விஷயத்துக்காக யூஸ் பண்ணுது. 1 தன்னோட இரைய தேடுறதுக்காக, 2 பிரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து கவனமா இருக்கிறதுக்காக. நம்ம கண்களோட கருவிலிய நம்மளால அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்ண முடியும். ஆனா அந்த கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஐ சாக்கெட்ல கருவிலிய மூவ் பண்றதுக்கு இடமே இருக்காது. ஒரு ஆப்ஜெக்ட் அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்றத நம்ம கருவிலியால கிளியரா ஃபாலோ பண்ணி, அந்த இமேஜ நம்மளோட ரெட்டினாக்குள்ள கிளியரா ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா பறவைகளுக்கு இந்த எபிலிட்டி இல்லாதனால தங்களோட தலைய ஸ்டேபிளா வைக்கிற இந்த தன்மை எவால்வ் ஆகியிருக்கு. இதன் மூலமா பார்வையை மேம்படுத்தி இமேஜ ரெட்டினால கிளியரா பதிவு செய்யுது. ஓகே. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அதோட கழுத்துகள்ல இருக்கக்கூடிய சதைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதோட உள்காதுகள்ல வெஸ்டிபுலர் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இதன் மூலமா அதோட ஹெட்ட வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிடுது. அது மட்டும் இல்லாம அதோட கருவிலிய மூவ் பண்ண முடியாதனால, தன்னோட தலைய ஸ்டேபிளா வச்சு கழுத்த மட்டும் அங்கேயும் இங்கேயும் திருப்பி, அது பார்க்கிறத கிளியரான இமேஜா ரெட்டினா மூலமா பிரெயின்ல ஸ்டோர் பண்ணுமாம். இதுக்கு பேரு ஆப்டோ கைனெடிக் ரிஃப்ளெக்ஸ் இல்லன்னா கைரோஸ்கோபிக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இத பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் கிம்பல், கேமரா ஸ்டெபிலைசேஷன்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.